الله أكبر الله أكبر الله أكبر الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا أطيعوا الله وأطيعوا الرسول ولا تبطلوا أعمالكم قال رسول الله صلى الله عليه وسلم بلغوا عني ولو آية رواه البخاري. கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய ஆலயத்தில் மார்க்கத்தின் ஒரு முக்கியமான கடமையை நிறைவேற்றுவதற்காக நாம் எல்லாம் இங்கே ஒன்று கூறுகிறோம். இப்படிப்பட்ட நல்ல சந்தர்ப்பத்தில் பாலஸ்தீன வரலாறு என்ற தலைப்பில் போன வாரத்தை பொறுத்தவரை யூதர்கள் யார், அவர்களுடைய திறமைகள் என்ன, அவர்களுடைய சூழ்ச்சிகள் என்ன, எப்படி பாலஸ்தீனத்தை பல துண்டுகளாக உடைக்கப்பட்டு இஸ்ரேல் என்கிற ஒரு நாடு உருவாக்கப்பட்டது என்பது போன்ற வரலாற்று செய்திகளை சுருக்கமா தலைப்பு செய்திகளாக போன வாரம் நம்ம பார்த்திருக்கிறோம். இந்த வாரம் என் அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, இந்த பாலஸ்தீன வரலாறுகளை நான் பார்ப்பதின் காரணம், நோக்கம் என்ன என்று சொன்னால், நாம் நம்பக்கூடிய புனித ஸ்தலங்களில் ஒரு புனித ஸ்தலம் பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய காரணத்தால் மஸ்ஜிதுல் அக்ஸா என்று சொல்லக்கூடிய ஒரு பள்ளிவாசல் எப்படி மஸ்ஜிதுல் ஹராம் என்று சொல்லக்கூடிய காபத்துல்லா புனித ஸ்தலமோ, மஸ்ஜிதுல் நபவி என்று சொல்லக்கூடிய மதீனத்து பள்ளிவாசல் புனித ஸ்தலமோ, அதுபோன்று மஸ்ஜிதுல் அக்ஸா என்று சொல்லக்கூடிய அந்த ஜெருசலத்தில் இருக்கக்கூடிய பள்ளிவாசல் என்ன புனித ஸ்தலம் என்ற காரணத்தால இந்த வரலாறு இன்றைக்கு சொல்லப்படுகிறது. என் அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, அந்த பள்ளிவாசலுக்கு மஸ்ஜிதுல் அக்ஸா என்று நாம் சொல்லுகிறோமா இல்லையா? அந்த பள்ளிவாசலுக்கு ரெண்டு பேரும் சொல்லுவாங்க. ஒன்னாவது மஸ்ஜிதுல் அக்ஸா, இரண்டாவதாக பைத்துல் முகத்தஸ் என்பார்கள். மஸ்ஜிதுல் அக்ஸா என்று சொன்னால் வெகு தூரமான பள்ளிவாசல் என்று பொருள். மஸ்ஜித் என்றால் தெரியும், உங்களுக்கு அர்த்தம் தெரியும். மஸ்ஜித் என்ன அர்த்தம்? பள்ளிவாசல். அக்ஸா என்று சொன்னால் வெகு தூரமான இடம் என்று பொருள். அப்ப மஸ்ஜிதுல் அக்ஸா என்று சொன்னால் வெகு தூரமான பள்ளிவாசல். திருமறை குர்ஆனில் சூரா பனு இஸ்ராயில் என்று சொல்லக்கூடிய 17வது அத்தியாயத்தின் 1வது வசனத்திலே அல்லாஹ் பேசுகிறான். சுப்ஹானல்லதி அஸ்ரா பி அப்திஹி லைலன் மினல் மஸ்ஜிதில் ஹராமி இலல் மஸ்ஜிதில் அக்ஸா. மஸ்ஜிதுல் ஹராம் என்று சொல்லக்கூடிய காபத்துல்லாவிலிருந்து மஸ்ஜிதுல் அக்ஸாவிற்கு இந்த அடியாரை அவன் அழைத்து சென்றானே, அந்த அல்லாஹ்வே மிகவும் பரிசுத்தமானவனாக இருக்கிறான் என்று அல்லாஹ் பேசுகிறானே. அப்ப வெகு தூரமான பள்ளிவாசல் என்று அந்த பள்ளிவாசலுக்கு ஏன் பெயர் வந்தது என்று சொன்னால், காபத்துல்லாவிலிருந்து அந்த பள்ளிவாசல் வெகு தூரம், ஏறக்குறைய 1500 கிலோமீட்டர். 1500 கிலோமீட்டர் என்பது இன்றைக்கு கூட வெகு தூரம். அன்றைக்கு என்ன, காபத்துல்லாவிலிருந்து ஒருவர் மஸ்ஜிதுல் அக்ஸாவிற்கு செல்ல வேண்டும் என்று சொன்னால் 1 மாத காலம் பிரயாணம் செய்ய வேண்டும். 1 மாத காலம் பிரயாணம் செய்தால்தான் எங்க போய் சேருவாங்களா? மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு போய் சேருவாங்க. என்ற காரணத்தால ஒரு ஆள் ஒரு பள்ளிவாசலுக்கு வருகிறார் என்று சொன்னால் 1 மாசம் பிரயாணம் பண்ணி பள்ளிக்கு வர்றான்னு சொன்னா அந்த பள்ளிவாசல் தூரமான பள்ளிவாசலா பக்கமான பள்ளிவாசலா? தூரமா இல்லையா? எனவே அந்த பள்ளிவாசலுக்கு பேர் என்ன? மஸ்ஜிதுல் அக்ஸா என்பதை புரிந்து கொள்ள வேண்டும்.
இன்னொரு பேரும் சொல்லுவாங்க பைத்துல் முகத்தஸ். முகத்தஸ் என்று சொன்னால் புனிதப்படுத்தப்பட்ட பள்ளிவாசல், புனித ஸ்தலம் என்று பொருள். இதை நீங்கள் முதலிலே புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவதாக, நிறைய முஸ்லிம்களுடைய அறியாமை என்ன என்று சொன்னால், மஸ்ஜிதுல் அக்ஸாவை எதை மஸ்ஜிதுல் அக்ஸா நினைக்கிறாங்க தெரியுமா? அதாவது ஒரு கோல்டு கலர்ல ஒரு டூம் இருக்குமே இல்லையா, கோல்டு கலர்ல ஒரு டூம் இருக்கு, அதை சுத்தி கருப்பு கலர்ல ஒரு கட்டடமான வச்சிருப்பாங்க. அதான் என்ன பண்ணிருக்காங்க, இதுதான் மஸ்ஜிதுல் அக்ஸா என்ற தப்பான நம்பிக்கை இன்றைக்கு பரவலாக இருக்கிற நம்ம நிறைய வீடுகள்ல. காபத்துல்லாவுடைய போட்டோ வச்சிருப்பாங்க, மஸ்ஜித் நபவியுடைய போட்டோ வச்சிருப்பாங்க, மஸ்ஜிதுல் அக்ஸா என்று சொல்லி எந்த போட்டோ வைக்கிறாங்க, அந்த ஒரு டூம் இருக்க கோல்டு கலர்ல டூம், அதை சுத்தி கொஞ்சம் கருப்பு பில்டிங் மாதிரி இருக்கிற, இதான் என்ன பண்றாங்க, கீழே எழுதி போட்டிருப்பாங்க மஸ்ஜிதுல் அக்ஸா என்று எழுத போட்டப்படக்கூடிய காட்சிகளை நீங்கள் பார்க்கலாம். சில டிராவல்ஸ்கள்ல போய் பாத்தீங்களாக்க ஹஜ் உம்ரான்னு கூட்டு போறாங்களே, அதே மாதிரி வந்து அந்த டூரிஸ்ட் கூட்டு போறாங்களே, அவங்க ஜியாரா கூட்டு போறவங்க என்ன சொல்லுவாங்க அப்படி சொன்னா, அதை காட்டி என்ன போட்டோல இதுதான் மஸ்ஜிதுல் அக்ஸா என்று. அதுக்கு மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு என்ன இல்ல, சம்பந்தமே இல்ல. அங்கிருந்து ஏறக்குறைய 1/2 கிலோமீட்டர் தாண்டி இருக்குது மஸ்ஜிதுல் அக்ஸா இருக்கிறது. சம்பந்தம் இல்லாத ஒரு பில்டிங்கை காட்டி இதுதான் மஸ்ஜிதுல் அக்ஸா என்று முஸ்லிம் சமுதாயத்தை ஏமாற்றக்கூடிய காட்சிகளை இன்றைக்கு நீங்கள் தெளிவாக பார்க்கலாம். ஏன் தெரியுமா, அது வந்து மஸ்ஜிதுல் அக்ஸா கிடையாது. அதுக்கு பேர் என்ன என்று சொன்னால் குப்பத்து சஹரா. வரலாறுகளை படித்தவர்கள், குர்ஆன் சுன்னாவை ஆய்வு செய்தவர்கள் நேரடியா போயிருக்கிறாங்களே, அவங்கள்ட்ட போய் கேட்டு பாருங்க அதுக்கு பேர் என்ன. நம்ம எதை மஸ்ஜிதுல் அக்ஸா என்று நம்பிக்கொண்டிருக்கிறோமோ அது இல்ல மஸ்ஜிதுல் அக்ஸா. அங்கிருந்து எவ்வளவு தூரம், 1/2 கிலோமீட்டர் தூரமாக இருக்கிறது. அப்ப அந்த டூம் இருக்கிற கோல்டு கலர்ல அது என்ன என்று சொன்னால் குப்பத்து சஹரா என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். குப்பத்து சஹரா என்றால் என்ன? சஹரா என்று சொன்னால் பெரிய ஒரு பாறை என்று பொருள். குப்பா என்று சொன்னால் ஒரு டூம். நம்ம டூம் இங்கிலீஷ்ல சொல்றோமே, அரபில என்ன குப்பாங்குவாங்க. அப்ப சஹரா என்று சொன்னால் ஒரு பாறை, பாறை மேல் கட்டப்பட்டிருக்கக்கூடிய ஒரு டூம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் அந்த பாறை மேல ஒரு டூமா கட்டினாங்க தெரியுமா? கட்டினது யாரு என்று சொன்னால் நபிகள் நாயகம் அவர்களோ ஹலீஃபாக்களோ சஹாபாக்களோ என்ன செய்யல, அதை கட்டவில்லை. நபிகள் நாயகத்துடைய வஃபாத்திற்கு பிறகு, 4 ஹலீஃபாக்களுடைய வஃபாத்திற்கு பிறகு இஸ்லாமிய ஒரு ஆட்சியாளர்களாக பனு உமையா என்று சொல்லக்கூடியவங்க ஆட்சி பண்ணாங்க. பனு உமையாவுடைய குடும்பத்தை சார்ந்த அப்துல் மலிக் பின் மருவான் என்று சொல்லக்கூடியவர் ஹலீஃபாவாக இருந்திருக்கிறார். இந்த அப்துல் மலிக் பின் மருவா என்று சொல்லக்கூடிய பனு உமையாவுடைய குடும்பத்தார் ஒருவர் ஹலீஃபாவாக இருந்தாரு. அவர் தான் என்ன பண்ணார்னு சொன்னா, சாதாரண என்னது, அது ஒரு பாறை, பாறை மேல டூம் கட்டுறாரு. அந்த பாறை மேல டூம் அவர் காரணத்துக்கு கட்டுறாரு. அவர் ஏன் கட்டினார் என்று சொன்னால் உங்களுக்கு வரலாறு தெரியும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேராஜ் போறதுக்கு முன்னால எங்க இருந்து எங்க போறாங்க, மஸ்ஜிதுல் ஹராமில் இருந்து மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு போனாங்க என்பது வரலாறு. அங்கிருந்து அவர்கள் விண்ணுலகத்திற்கு செல்லவில்லை. அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவில் இருந்து இந்த 1/2 கிலோமீட்டர் தூரம் இருக்கிறது குப்பத்து சஹரா என்று சொல்லக்கூடிய அந்த பாறை வரை தன்னுடைய வாகனத்திலே சென்றார்கள். அந்த பாறைக்கு பக்கத்தில் தன்னுடைய வாகனத்தை கட்டி போட்டார்கள். அந்த பாறையிலிருந்து தான் எங்கே போனாங்க, மேல மேராஜுக்கு போனாங்க என்பது வரலாற்று செய்தி. சஹீஹுல் புகாரி, சஹீஹ் முஸ்லிம் போன்ற பல்வேறு முஹத்திதுகள் இந்த வரலாறு பதிவு பண்ணிருக்கிறாங்க. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பாறையிலிருந்து மேராஜுக்கு சென்ற காரணத்தால அது ஒரு வரலாற்று சின்னமா இல்லையா? வரலாற்று சின்னம் என்ற காரணத்தால அப்துல் மலிக் பின் மருவான் என்று சொல்லக்கூடிய அந்த மன்னர் ஒரு டூமை கட்டினாரே தவிர அது என்ன இல்ல, பள்ளிவாசல் அல்ல. அதற்கும் மஸ்ஜிதுல் அக்ஸாவிற்கும் சம்பந்தமே இல்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, இன்னைக்கு உலக முஸ்லிம்களே அதுதான் மஸ்ஜிதுல் அக்ஸா, அதுதான் மஸ்ஜிதுல் அக்ஸா என்று ஏமாத்துறாங்களே. இப்படி யார் ஏமாத்துவது, ஏன் ஏமாத்துறாங்கன்னு சொன்னா மீடியாக்கள் உலகளாவிய முஸ்லிம்களை ஏமாத்துகிறது. ஏன் ஏமாத்துறாங்க? இதுபோல யூத சூழ்ச்சி என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் தெரியுமா, மஸ்ஜிதுல் அக்ஸாவை பொறுத்தவரை படிப்படியாக அது உடைக்கப்பட்டிருக்கிறது. புனித ஸ்தலம், புனித ஸ்தலத்தை யூத பாவிகள், யூத சதிகாரர்கள் படிப்படியாக உடைப்பது, அதை அவமானப்படுத்துவது, அந்த கட்டிடத்தை கேவலப்படுத்துவது, இது போன்ற காரியங்களை அவங்க படிப்படியா பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க.
இது உலகளாவிய முஸ்லிம்களுக்கு தெரிந்துவிட்டால் பெரிய அளவுக்கு கொந்தளிப்பு ஏற்பட்டுவிடும் என்ற காரணத்தால முஸ்லிம்களை எப்படி ஏமாற்றுவது? உண்மையான மஸ்ஜிதுல் அக்ஸாவை காட்டக்கூடாது, ஒரு போலியை காட்ட வேண்டும். காட்டி உங்களுடைய அறியாமை உங்களுக்கு தெரியாது. அப்போ நம்முடைய அறியாமைகளை பயன்படுத்தி யூதர்களும் யூத மீடியாக்கள் என்ன பண்ணுது? நம்மை ஏமாற்றுகிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, என் அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மஸ்ஜிதுல் அக்ஸா இருக்குது, அதை பற்றிய சிறப்புகளை எப்படி எப்படிலாம் சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னா, இமாம் புகாரி தங்களுடைய சஹீஹுல் புகாரியின் 3425வது ஹதீஸாக இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களோடு மதீனாவுடைய பள்ளிவாசல்ல உட்கார்ந்துகிட்டு இருப்பாங்க. உட்கார்ந்து கொண்டிருக்கிற போது ஒரு சஹாபி ரசூலுல்லாஹ்ட்ட கேள்வி கேட்பாங்க, ஐயு மஸ்ஜிதின் ஊலியா அவ்வல் யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த பூமியில் கட்டப்பட்ட முதல் பள்ளிவாசல் எது என்று ஒரு சஹாபி கேள்வி கேட்பாங்க. கேட்டால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொல்லுவாங்க, எந்த பள்ளிவாசல்? மஸ்ஜிதுல் ஹராம், காபாவில் கட்டப்பட்டிருக்கக்கூடிய எந்த பள்ளிவாசல்? மஸ்ஜிதுல் ஹராம் என்று பதில் சொல்லுவாங்க. அப்புறம் அந்த சஹாபி அடுத்த கேள்வி கேட்பாரு, சும்மா ஐயுன் யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த பூமியில் கட்டப்பட்ட இரண்டாவது பள்ளிவாசல் எது? முதல் கேள்விக்கு ஆன்சர் வாங்கிட்டாரு, இரண்டாவது கேள்வி கேட்கிறாரு. கேட்டால் நபிகள் நாயகம் பதில் சொல்வார்கள், மஸ்ஜிதுல் அக்ஸா. சரியா? முதல்ல கட்டப்பட்ட பள்ளிவாசல் எது? மஸ்ஜிதுல் ஹராம். இரண்டாவது கட்டப்பட்ட பள்ளிவாசல் எது? ஜெருசலத்தில் இருக்கக்கூடிய மஸ்ஜிதுல் அக்ஸா என்று நபிகள் நாயகம் பதில் சொன்னார்கள். அப்புறம் அந்த சஹாபி கேள்வி கேட்பாரு, அல்லாஹ்வுடைய தூதரே, கம் கான பைனஹுமா, அந்த இரண்டுக்கு மத்தியில் எத்தனை ஆண்டுகள் வேறுபாடு இருக்கிறது? காபத்துல்லா கட்டப்பட்டு எத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு பைத்துல் முகத்தஸ் கட்டப்பட்டது? துல்லியமா மறுபடி கேள்வி கேட்பாரு. நபிகள் நாயகம் பதில் சொல்வார்கள், 40 ஆண்டுகள். சரியா? காபத்துல்லா கட்டப்பட்டு 40 ஆண்டுகளுக்கு பிறகு என்ன கட்டப்பட்டது? மஸ்ஜிதுல் அக்ஸா கட்டப்பட்டு விட்டது. அப்ப சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் மஸ்ஜிதுல் அக்ஸாவை கட்டினாங்கன்னு சொல்றாமே ஜின்களை வச்சு, அதெல்லாம் நெசந்தான். ஆனா அவங்க முதல்ல கட்டல, ஏற்கனவே பல ஆண்டுகளுக்கு முன்னால், பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் அந்த பள்ளிவாசல் கட்டப்பட்டிருந்தது. அது இடிந்து போய்விட்டது. இடிந்து போன ஒரு பள்ளிவாசல சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் ஜின்களை வசப்படுத்தி ஜின்களால் கட்டினாங்களே தவிர அதை புதுப்பிக்கிறாங்க, புனர்நிர்மாணம் பண்ணாங்களே தவிர என்ன பண்ணல? முழுசா அவங்க ஆரம்பத்தில் அஸ்வாரம் போட்டு கட்டல. எப்போது கட்டப்பட்டது? ஆதம் நபி உடைய காலத்திலேயே காபத்துல்லா கட்டப்பட்டு 40 ஆண்டுகளுக்கு பிறகு மஸ்ஜிதுல் அக்ஸா கட்டப்பட்டு விட்டது என்பதை நான் சொல்லவில்லை. சொல்றது யாரு? நபிகள் நாயகம் சொல்லி காட்டுறாங்க. இமாம் புகாரி தங்களுடைய சஹீஹுல் புகாரியின் 3425வது ஹதீஸாக இந்த ஹதீஸை பதிவு பண்றாங்க. அப்ப இந்த பூமியில் கட்டப்பட்ட இரண்டாவது பள்ளிவாசல் எது? மஸ்ஜிதுல் அக்ஸா என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, என் அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, ஆரம்ப கிப்லா என்பது மஸ்ஜிதுல் அக்ஸாவாக இருந்தது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவில் செய்த இபாதத்துகளாக இருந்தாலும் சரி, மதீனாவுக்கு வந்து விட்ட பிறகு தொழுதாங்களே, எதை நோக்கி தொழுதாங்க? மஸ்ஜிதுல் அக்ஸாவை நோக்கித்தான் 17 மாதங்கள் தொழுதிருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, நபிகள் நாயகம் சொல்லி காட்டுறாங்க, வெளியூருக்கு பிரயாணம் செய்து ஒரு பள்ளிவாசலுக்கு, இந்த பள்ளிவாசலுக்கு போனா நன்மை என்ற காரணத்தால வெளியூருக்கு பிரயாணம் செய்து ஒரு பள்ளிவாசலுக்கு போகலாம்னு சொன்னா அது 3 பள்ளிவாசலுக்கு நீங்கள் செல்லுங்கள். முதலில் இந்த பள்ளிவாசல் மக்காவுடைய காபத்துல்லா, இரண்டாவது மதீனாவுடைய பள்ளிவாசல் மஸ்ஜித் நபவி, மூணாவது என்ன? ஜெருசலத்திற்கு நீங்கள் சென்று இந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவிற்கு நீங்கள் செல்லுங்கள் என்று நபிகள் நாயகம் சொல்லிருக்கிறாங்க. மட்டுமில்ல, காபாவில் நீங்கள் சென்று ஒரு ரக்காத் தொழுதால் 1 லட்சத்திற்குரிய நன்மைகளை அல்லாஹ் பதிவு செய்கிறான். மதீனாவுடைய பள்ளிவாசலில் தொழுதால் 1000த்திற்குரிய நன்மைகளை அல்லாஹ் பதிவு செய்கிறான். மஸ்ஜிதுல் அக்ஸாவிற்கு சென்று ஒரு ரக்காத்துகளை தொழுதால் 500க்குரிய நன்மைகள் என்ன செய்கிறான்? அல்லாஹ் பதிவு செய்கிறான் என்பதை நீங்கள் ஹதீஸ்கள் பார்க்கலாம். இப்படிப்பட்ட ஒரு புனித ஸ்தலம் எங்க இருக்கிறது? பாலஸ்தீனத்திலே ஜெருசலத்திலே இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இதுல நம்ம 3ஐ புனிதமாக நம்புகிறோமா இல்லையா? ஆனால் யூத கிறிஸ்தவர்களை பொறுத்தவரை காபாவை புனித ஸ்தலமாக நம்ப மாட்டாங்க. மதீனாவுடைய பள்ளிவாசல் என்ன இல்ல அவங்களுக்கு? புனித ஸ்தலம் அல்ல. எதை புனித ஸ்தலம் அழைக்கிறாங்க? பலஸ்தீன் என்பது, ஜெருசலம் என்பது புனித ஸ்தலமாக இருக்கிறது. இதை நாம் மட்டும் புனிதம் என்று நம்பல. யார் நம்புறது? யூத மக்களும் நம்புகிறார்கள், கிறிஸ்தவர்களும் நம்புகிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அந்த யூத கிறிஸ்தவர்கள் காபத்துல்லாவை புனிதம் என்று ஏன் நம்பவில்லை என்று சொன்னால்,
அந்த யூத கிறிஸ்தவர்கள் ரெண்டு நபிமார்களை என்றே நம்ப மாட்டார்கள். ஒன்னாவது நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். நம்ம எல்லாம் இஸ்மாயில் நபி நம்புறோமா இல்லையாங்க? நம்பி ஆக வேண்டும். ஒன்னாவது இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், இரண்டாவது யாரு? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப இஸ்மாயில் நபியையும் நபிகள் நாயகத்தையும் யூத கிறிஸ்தவர்கள் யாரும் நம்ப மாட்டாங்க, நபி என்று நம்ப மாட்டார்கள். அதற்கு முந்தைய நபிகளை பொறுத்தவரை உதாரணமாக இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம், இவங்க எல்லாரையும் நபி நம்புவாங்க. யாரும் நம்ப மாட்டாங்க. இஸ்மாயில் நபியை ரசூலுல்லாஹ் என்ன செய்ய மாட்டாங்க, நபி என்று நம்ப மாட்டார்கள். அப்ப இஸ்மாயில் நபியை நபி என்று நம்பாத காரணத்தால நீங்கள் காபத்துல்லாவிற்கு சென்றால், காபத்துல்லாவை முக்கியமாக யார் கட்டினது? இஸ்மாயில் நபியும் சேர்ந்து கட்டினாங்களா இல்லையா? அது மட்டும் இல்ல, நீங்கள் காபத்துல்லாவுக்கு போனீங்களாக்க ஹஜ் உம்ராவில சஃபா மருவா சை பண்ணுகிறோமே, அந்த பண்ணுவதற்கு யார் காரணமாக இருந்தது? இஸ்மாயில் நபி காரணமாக இருந்தாங்களே. ஜம்சம் தண்ணி குடிக்கிறோமே, அந்த ஜம்சம் தண்ணி வருவதற்கு யார் காரணமாக இருந்தது? இஸ்மாயில் நபி காரணமாக இருந்தாங்களே. இது அவங்கள நபி என்று நாம் நம்பக்கூடிய காரணத்தால அது புனிதம், அதிலே பரக்கத் இருக்கிறது. சஃபா மருவாவிலே ஓட வேண்டும், ஜம்சம் தண்ணீரை குடிக்க வேண்டும், நம்ம நம்புறோம். ஆனால் யூத கிறிஸ்தவர்கள் இஸ்மாயில் நபியை நபி என்று நம்பாத காரணத்தால அவங்க என்ன சொல்றாங்க, மக்கா என்பது புனித ஸ்தலம் அல்ல என்பது அவங்களுடைய நம்பிக்கை. அதே மாதிரி மதீனாவை நம்ம புனித ஸ்தலமாக நம்புகிறோமா இல்லையா? ஏன் நம்புறோம்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரா பண்ணி மதீனாவுக்கு போனாங்க. மதீனாவுக்கு சென்றது மாத்திரமல்ல, மதீனாவை புனிதம் என்று அறிவித்தார்கள். அப்பெல்லாம் ஹதீஸ் இருக்குது. அப்ப நம்ம நபிகள் நாயகத்தை நபி என்று நம்புற காரணத்தால, அத புனிதம் என்று நம்பக்கூடிய காரணத்தால நம்ம நம்புறோம். அவங்க என்ன பண்றது இல்ல, நபின்னு நம்புறது இல்ல, புனித நம்ம நம்புறது கிடையாது. எனவே அவங்க நம்ப மாட்டேங்கிறாங்க. இந்த மாதிரி காலங்கள் போகிறது. இதுல உங்களுக்கு ஏற்கனவே நான் சொன்னது போன்று மஸ்ஜிதுல் அக்ஸா ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல ரோம் கையில் இருந்தது இல்லையா? அதே மாதிரி ஹலீஃபாக்கள், இரண்டாவது ஹலீஃபாக்கள் உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு, அவங்க ஆட்சி காலத்தில் என்ன பண்ணப்படுகிறது, நம்ம கையில முஸ்லிம்களை என்ன செஞ்சிச்சு, அது வந்தது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அது ஏறக்குறைய 350 ஆண்டுகள் யார் கையில் இருந்தது? முஸ்லிம்கள் கைவசம் தான் மஸ்ஜிதுல் அக்ஸா இருந்தது. அது ஹலீஃபாக்களுடைய ஆட்சி காலமாக இருந்தாலும் சரி, ஹலீஃபாவுக்கு பிறகு பனு உமையா என்று சொல்லக்கூடிய ஒரு குடும்பம் ஏறக்குறைய 92 ஆண்டுகள் ஆட்சிக்கு வர்றாங்களே, அப்பவும் யாரு கையில் இருக்கிறது? முஸ்லிம்களுடைய கையில் பைத்துல் அக்ஸா இருக்கிறது. அதே மாதிரி பனு அப்பாசியா இருந்தாங்களே, அவங்க காலத்துல என்ன, முஸ்லிம்கள் கையில் இருக்கிறது. அப்ப ஏறக்குறைய 350 ஆண்டுகள் யார் கைவசம் இருந்தது? நம்ம கைவசம் தானுங்க அந்த பள்ளிவாசல் இருந்தது. முஸ்லிம்கள் ஈஸியா போவாங்க அங்க போய். இன்னும் நீங்க வரலாறு படிச்சு பாத்தியலாக, நம்ம இந்தியர்கள், இந்திய முஸ்லிம் வரலாறு நான் சொல்லுவேன், இந்திய முஸ்லிம்கள் அங்கே போய் பெரிய ஒரு மாளிகையை கட்டி வச்சுக்கிறாங்க. எங்க? ஜெருசலத்தில் முஸ்லிம்களுக்கு சொந்தமான மாளிகை, அதாவது இந்திய முஸ்லிம்களுக்கு சொந்தமான மாளிகை இருக்கிறது. அதுல போய் என்ன செய்வாங்க, தொழுது விட்டு அங்க போய் தங்குவாங்க. இப்ப ஒரு 40 ஆண்டுகளுக்கு முந்திதான் மாளிகை இடிக்கப்பட்டிருக்கிறது. அப்ப நீண்ட நெடிய வரலாறு. இதுல இந்த உமருடைய ஆட்சிக்கு பிறகு 350 ஆண்டுகள் நம்ம கையில் இருந்தது. கையில் இருந்து விட்டு நம்ம கையிலேந்து ரோம் கையில், அதாவது கிறிஸ்தவங்களுடைய கையில் எப்போது மாறுகிறது என்று சொன்னால் கிபி 1070வது ஆண்டு. எந்த வருஷம்? கிபி 1070வது ஆண்டு நம்ம கையிலிருந்து கிறிஸ்தவ கையில மாறுகிறது. ஏன் மாறியது, எப்படி மாறியது என்று சொன்னால், முஸ்லிம்கள் 3 துண்டாக உடைந்து போய்விட்டார்கள். அவங்க எல்லாம் ஒற்றுமையா இருந்தாங்களே. ஒற்றுமை என்பது மிகப்பெரிய பலம், ஒற்றுமை மிகப்பெரிய கண்ணியம். இந்த ஒற்றுமையின் காரணமாக உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு பலஸ்தீனத்தை கைப்பற்றிருக்கிறாங்க. 300 ஆண்டுகளுக்கு பிறகு முஸ்லிம்கள் சிதையுண்டு 3 பிரிவுகளாக பிரிந்து போனாங்க. முதல் பிரிவு யார் என்று சொன்னால் பனு உமையா என்று சொல்லக்கூடிய ஒரு பிரிவு, இரண்டாவதாக பனு அப்பாசியா என்று சொல்லக்கூடிய இரண்டாவது பிரிவு, மூன்றாவதாக ஃபாத்திமியா என்று சொல்லக்கூடிய மூன்றாவது பிரிவு. ஒரு தலைமைக்கு கீழே உலக முஸ்லிம்கள் அல்ல, தலைமை 3ஆக பிரிந்து போய்விட்டது. இன்னும் தெளிவாக சொல்வதாக இருந்தால் மக்காவுடைய வடக்கு திசை இருக்கிறது. வடக்கு திசையில் யாருடைய ஆட்சி என்று சொன்னால் பனு அப்பாசியா. பனு என்று சொன்னால் பிள்ளைகள். அப்பாசியா யாரு? அப்பாஸ் பின் அப்துல் முத்தலிப் ரலியல்லாஹு அன்ஹு, ரசூலுல்லாஹ்வுடைய சின்னவாப்பா இருந்தாங்களே, அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு. பனு என்று சொன்னால் பிள்ளைகள். இந்த அப்பாஸ் உடைய பிள்ளைகள் என்ன பண்றாங்க, ஒரு ஏரியாவில் ஆட்சி பண்றாங்க. அதே மாதிரி நீங்க மிஸ்ருக்கு போய் பாத்தீங்களாக்க, எகிப்து,
சிரியாவுக்கு போய் பார்த்தீங்களாக்க அங்கே யாருடைய ஆட்சி என்று சொன்னால் ஃபாத்திமியாக்கள். ஃபாத்திமியாக்கள் யார் என்று சொன்னால் ஷியாக்கள். யார் ஃபாத்திமியாக்கள்? ஷியாக்களுடைய ஆட்சி எகிப்திலும் அதே மாதிரி சிரியாவில் நடக்கிறது. அதே மாதிரி ஸ்பெயினில் அன்றைக்கு இஸ்லாமிய ஆட்சி. இஸ்லாமிய ஆட்சி என்று சொன்னால் பனு அப்பாசியாவுடைய ஆட்சி அல்ல, ஃபாத்திமாவுடைய ஆட்சி அல்ல. யாருடைய ஆட்சி? பனு உமையாவுடைய ஆட்சி. பனு உமையாடா யார்? பனு என்று சொன்னால் பிள்ளைகள், உமையா என்று சொன்னால் நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோமே முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு, அபூ சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு. இந்த முஆவியாவுடைய வாப்பா யாரு? அபூ சுஃபியான். இரண்டு பேரும் சஹாபாக்கள். முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய வாப்பா யாரு? அபூ சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு. அவருடைய தந்தை யாரு? ஹர்ப் என்று சொல்லக்கூடிய ஒரு காஃபிர். அவருடைய தந்தை யாரு? உமையா என்று சொல்லக்கூடியவர். அப்ப பனு உமையா என்று சொன்னால் உமையாவுடைய பிள்ளைகள். சரியா? முஆவியா, அபூ சுஃபியான், ஹர்ப், உமையா. உமையாவுடைய வாரிசுகள் ஏறக்குறைய 92 வருஷம் ஆட்சி பண்றாங்களே. அப்ப இஸ்லாமிய அரசு என்பது மூன்றாக உடைந்து போகிறது. மூணா உடைஞ்சு போன உடனே ரோம் பேரரசு, ரோம் என்பது பெரிய வல்லரசு பேரரசாக இருந்தது. அவங்க நினைக்கிறாங்க இதை நாம் ஏன் பயன்படுத்தி கொண்டு நம்ம பலஸ்தீனை பிடிக்க கூடாது, மசூதுல் அக்ஸாவை மீண்டும் கைப்பற்ற கூடாது என்ற எண்ணம் யாருக்கு வருகிறது? ரோமுக்கு வருகிறது. ரோமுக்கு ஏன் வந்துச்சு? முஸ்லிம்கள் ஒற்றுமையா இருந்தாங்களே, பலமா இருந்தாங்களே, ஒரே தலைமையின் கீழ் இருந்தாங்களே. அப்போது ரோமுக்கு கூட இந்த தைரியம், இந்த எண்ணம் வரவில்லை. முஸ்லிம்கள் பலவீனப்பட்டு போய்விட்டார்கள், முஸ்லிம்கள் மூன்றாக பிரிந்து போய்விட்டார்கள். எனவே என்ன செஞ்சிடலாம்? பலஸ்தீனத்தை பிடிச்சி, ஜெருசலத்தை பிடிச்சி மசூதுல் அக்ஸாவுக்குள்ள போயிடலாம் என்கிற எண்ணம் அவர்களுக்கு ஏற்படுகிறது. அப்படி அவங்களுக்கு ஏற்பட்ட உடனே என்ன ஆகிறது என்று சொன்னால், கிபி 1070 ரோம் படையெடுத்து வந்து அதே மாதிரி மிஸ்ர பிடிச்சி, பலஸ்தீனை பிடிச்சி மசூதுல் அக்ஸா என்ன பண்றாங்க? பிடித்து விடுகிறார்கள். பிடிச்ச பிறகுதான் நம்ம மக்களுக்கு அந்த சொரணை வருது. ஆகாரமா மூணா பிரிஞ்சு போயிட்டோமே, பிரிஞ்சு போனனால புனித ஸ்தலம் என்னவாகிவிட்டது? கையை விட்டு போய்விட்டது. அதுக்கு பிறகு மீட்டிங், அதுக்கு பிறகு மஷூரா, அதுக்கு பிறகு போராட்டம் கொடுத்த பிறகு ரோம் புடிச்சுக்கிட்டு போயிருச்சு. அடுத்த பிறகு என்ன அவங்க முயற்சி பண்றாங்க? முயற்சி செய்தால் ஏறக்குறைய 28 ஆண்டுகள் கடும் போராட்டம். 1-2 ஆண்டுகள் அல்ல, கொடுத்துட்டாங்க, ரோமுட்ட கொடுத்தாச்சு, புடிச்சிட்டு போயிருச்சு. 28 ஆண்டுகள் கடும் போராட்டம். 28 ஆண்டுகளுக்கு பிறகு கிபி 1098 மறுபடியும் முஸ்லிம்கள் கைப்பற்றுகிறார்கள். எப்படி கைப்பற்றினாங்க தெரியுமா? இந்த 3 பேரும் ஒன்னா சேர்றாங்க. அதாவது முதல்ல ஒன்னா இருந்தாங்க. ஒன்னா இருக்கும் போது மசூதுல் அக்ஸா நம்ம கையில இருந்தது. மூணா பிரிஞ்சாங்க. மூணா பிரிஞ்சவங்க எங்க போயிருச்சு? ரோம் கையில போயிருச்சு. அந்த மூணா பிரிஞ்சவங்க மறுபடியும் ஒன்னா வந்தாங்க. எங்க போயிருச்சு? நம்ம கையில் வந்து விட்டது என்று வரலாறு என்று சொன்னால், என் அருமை சகோதரர்களே, இது மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு மட்டுமில்ல, பாபர் மசூதிங்கிறமே, பாபர் மசூதிக்கும் இந்த வரலாறு பொருந்தும். நீங்கள் எல்லாம் நாம எல்லாம் ஒன்றாக இருந்து விட்டால் எந்த அரசாங்க இருந்தாலும் சரி நம்ம கையில ஒப்படைச்சு ஆகனே. நீதிமன்றம் என்று சொல்கிறோம். நீதிமன்றம் என்ன? நீதிமன்றம் என்று சொன்னாலே அரசாங்கத்தை கண்காணிப்பது, அரசாங்கம் தவறு செய்தால் தவறுகளை சுட்டிக்காட்டுவது, தவறுகளை தடுப்பது நீதிமன்றத்தின் கடமை. இன்றைக்கு நீதிமன்றங்களை அரசாங்க கைப்பாவைகளாக மாறுவதை பார்க்க முடிகிறதா இல்லையா? அப்ப நீதிமன்றங்களை நம்ப முடியவில்லை, காவல்துறையை நம்ப முடியவில்லை, அரசாங்கத்தை நம்ப முடியவில்லை. நமக்கு அல்லாஹ் போதுமானவன், அல்லாஹ் போதும் என்று சொன்னாலே நம்ம என்ன செய்யணும்? நம்ம எல்லாம் ஒற்றுமையாக இருந்து விட்டால் எந்த பொது பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அல்லது ஓட்டு போடக்கூடிய விஷயமாக இருந்தாலும் சரி, முஸ்லிம்களுடைய ஓட்டு எல்லாம் ஒரு ஆளுக்கு தான் போகும், ஒரு கட்சிக்கு போகும் என்கிற ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்து, இந்திய அளவுக்கு நான் சொல்லவில்லை, தமிழ் அளவுக்கு நீங்கள் கொண்டு வந்து விட்டால் என்னவாயிர? பாபர் மசூதி நம்ம கைக்கு வந்துருங்க. ஒண்ணும் இல்லைங்க. பாபர் மசூதி வழக்குல, அதாவது அந்த பாபர் மசூதி சம்பந்தப்பட்ட இடங்களை 3 துண்டுகளாக போட்டு 3 பேருக்கு 3 துண்டுகளை பிரிக்க வேண்டும் என்று உயர் நீதிமன்றம் தீர்ப்பளித்ததா இல்லையா? நான் கேட்கிறேன், இது என்ன ஒரு உயர் நீதிமன்றத்தின் தீர்ப்பா? இதெல்லாம் எங்க இருந்து வந்த தீர்ப்பு? இஸ்ரேலுடைய தீர்ப்பு. இந்த வரலாறு பிறகு ஃபுல்லா நான் சொல்லுவேன். அந்த இஸ்ரேல பாலஸ்தீனத்தை பிடிச்சாங்களே, பாலஸ்தீனத்தை பிடிச்ச உடனே ஒரு கமிஷன் போடுறாங்க. ஒரு கமிஷன் போட்டு என்ன பண்றது என்று ஆய்வு செய்யறாங்க. கமிஷனுடைய தீர்ப்பு என்ன என்று சொன்னால், பாலஸ்தீனத்தை 3ஆக பிரிக்க வேண்டும். 3ஆக பிரிச்சு ஒன்னு இஸ்ரேல ஆக்கனே, 2வது துண்டை பலஸ்தீன மக்களுக்கு கொடுத்துறனே, 3வது துண்டு ஐநா சபையை வச்சுக்கிறனே என்று இந்த 3 பிரிவுகள் என்று துண்டு போடுறாங்களே, இதெல்லாம் எங்கிருந்து வந்தது?
எல்லாம் இஸ்ரேலுடைய கலாச்சாரம். அது நீதிமன்றத்திற்குள் நுழைந்து எங்கே சொல்றாங்க, இது அதாவது பாபர் மசூத் வழக்கில் திருப்பி சொல்லப்படுகிறது. அப்ப என் அருமை சகோதரர்களே, நம்ம எல்லாம் ஒற்றுமையா இருந்தோமாக்கு நம்மளை பார்த்து நீதிமன்றம் அஞ்சலாம், நம்மளை பார்த்து காவல்துறை யோசிக்க, நம்மளை பார்த்து அரசாங்கம் என்ன செய்ய, இவங்க மேல கைய வச்சா ஓட்டு ஒரு கட்சிக்கு போகிறேன், நம்ம முதலமைச்சராக ஆவது அல்ல எம்எல்ஏவாக ஆக முடியாது என்கிற பயம் வருமா வராதாங்க? அப்ப இந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவே தெளிவான சான்று. முஸ்லிம்கள் ஒன்றுபட்டு இருக்கிற போது நம்ம கையில் இருந்தது. அந்த பள்ளிவாசல பாங்கு சொல்லப்பட்டது, ஐவேளை தொலை வைக்கப்பட்டது. முஸ்லிம்கள் மூணா பிரிஞ்சாங்க. என்ன இல்ல பள்ளிவாசல்ல பாங்கு சொல்லப்படவில்லை. பள்ளிவாசல சாதா சீதா பள்ளிவாசல் இல்ல, எந்த பள்ளிவாசல்? புனித ஸ்தலம். அப்ப 28 ஆண்டுகளுக்கு பிறகு முஸ்லிம்கள் ஒன்றுபட்டாங்களே. மறுபடியும் 1098 அதே மாதிரி ஹிஜ்ரி 491 எங்கே வருகிறது? நம்முடைய போராட்டம், முயற்சி, உழைப்பு மூலமாக நம்ம கையில் வருகிறது. முஸ்லிம்கள் கையில வந்த உடனே வரலாறு படித்த மக்களுக்கு தெரியும், அதாவது முதல் சிலுவை போர் இல்லையா? முதல் சிலுவை போர் எப்போது நடந்தது? கிபி 1098. அப்ப கிபி 1098 ரோம் அரசாங்கம் அறிவிக்கிறது சிலுவை போர். இந்த சிலுவை போர் ஏன் அறிவிக்கப்பட்டது? எதுக்காக? பைத்துல் முகத்தஸை மறுபடியும் பிடிக்க வேண்டும். சிலுவை போருடைய நோக்கமே என்ன என்று சொன்னால், என்னங்க நோக்கம்? மஸ்ஜிதுல் அக்ஸாவை கைப்பற்ற வேண்டும் என்று சொல்லி சிலுவை போரை அறிவிப்பு செய்கிறார்கள். ரோம பேரரசை அறிவிக்கிறது. ஒவ்வொரு இடங்களாக ஆலயங்களாக சென்று அவருடைய கிறிஸ்துவ மக்களை ஒன்று கூட்டி, இந்த பலஸ்தீனம் நம்முடைய சொந்தமான மண்ணாக இருக்கிறது, நமக்கும் புனித ஸ்தலமாக இருக்கிறது. முஸ்லிம்களுக்கு அந்த 2 தான் புனித ஸ்தலம், மக்காவும் மதீனாவும். இது நம்முடைய புனித ஸ்தலம், நம்ம புனித ஸ்தலத்தை பிடிச்சிட்டாங்க, எனவே போர் செய்யணும் என்று முஸ்லிம்களுக்கு எதிராக கிறிஸ்தவர்கள் வெறியூட்டுறாங்க. வெறியூட்டி நாம் போர் செய்ய வேண்டும். அந்த போருக்கு சிலுவை போர் வரலாறு சொல்லுதா இல்லையா? சிலுவை போர் ஏன் சொல்றாங்கன்னு சொன்னா, அன்றைய மக்கள் யாரெல்லாம் கலந்துகிட்டாங்களோ எல்லாத்தையும் கையில ஒரு சிலுவையை கொடுக்கறாங்க. சரியா? கையில் சிலுவையை கொடுத்து இந்த போரில் நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும், போரில் கலந்து கொண்டால் உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும், நேரடியாக உங்களுக்கு சொர்க்கம் கிடைக்கிறது. எனவே என்ன, எதற்கு வாருங்கள்? சிலுவை போருக்கு வாருங்கள். சிலுவை போர் மூலமாக எதை கைப்பற்ற வேண்டும்? பாலஸ்தீனத்தை கைப்பற்ற வேண்டும் என்பதுதான் நோக்கம். எல்லாரும் ஒன்று சேர்றாங்க, எல்லா கிறிஸ்தவர்கள் ஒன்று சேர்றாங்க. உச்சகட்ட சிலுவை ஏறக்குறைய 1 ஆண்டுகள் நடந்த கடுமையான சிலுவை வரலாறு பெருசா இருக்குது. அந்த சிலுவை போருடைய ரிசல்ட் நீங்க பாத்தீங்களாக்க, மறுபடியும் முஸ்லிம்கள் பதவியின் காரணமாக 3ஆ பிரிஞ்சிடறாங்க. 3 என்று சொல்வது 4ஆ பிரிஞ்சாங்க. சரியா? முதல்ல 1ஆ இருந்தாங்க, அப்புறம் 3ஆ பிரிஞ்சாங்க, அப்புறம் மறுபடியும் 1ஆ சேர்த்தாங்க. அப்புறம் என்ன பண்ணிட்டாங்க? முஸ்லிம்கள் 4ஆ பிரிகிறாங்க. முஸ்லிம்கள் 4ஆ பிரிஞ்சாங்கல, அதை மையமாக வைத்து சிலுவை போரை பயன்படுத்தி 1099வது ஆண்டு பாலஸ்தீன மஸ்ஜிதுல் அக்ஸா மீண்டும் யாருடைய கைக்கு போகிறது? ரோமுடைய கைக்கு போய்விட்டது. சரியா? நம்ம 1ஆ இருக்கும்போது நம்ம கையில இருந்துச்சு, 3ஆ பிரியும் போது அவன் கைக்கு போயிருச்சு, மறுபடியும் 1ஆ இருந்தோம் நம்ம கைக்கு வந்துச்சு, 4ஆ பிரிஞ்சோம் என்னவாயிருச்சு? அவன் கைக்கு போய்விட்டது என்று சொன்னால், அப்ப என் அருமை சகோதரர்களே, இந்த மஸ்ஜிதுல் அக்ஸா தரக்கூடிய வரலாறு என்னன்னு சொன்னா, முஸ்லிம்கள் ஒன்றுபட வேண்டும், முஸ்லிம்கள் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். ஒற்றுமையாக இருந்தால்தான் மஸ்ஜிதுல் அக்ஸா என்று சொல்லக்கூடிய புனித ஸ்தலத்தை மீட்க முடியும் என்பதற்கு இந்த சரித்திரம், இந்த வரலாறு சான்றா இல்லையா? ஏறக்குறைய இந்த 1099 அவங்க கைக்கு போகிறது. அவங்க கைக்கு போய் 90 ஆண்டுகள் யாருடைய கையில் இருந்தது? ரோம் கையில. அந்த பாலஸ்தீனத்தில் மஸ்ஜிதுல் அக்ஸாவில பாங்கு சொல்லப்படவில்லை, தொழுகை நடக்கப்படவில்லை. 1-2 ஆண்டுகள், 1-2 நாட்கள் அல்ல, 90 ஆண்டுகள் அவங்க கையில் இருக்குங்க. 90 ஆண்டுகளுக்கு பிறகு கிபி 1187 சலாஹுத்தீன் அய்யூபி ரஹிமஹுல்லாஹு அலைஹி, நான் இன்ஷா அல்லாஹ் இவருடைய வரலாறு அடுத்த வாரம் முழுசா நான் சொல்லுவேன். இந்த சலாஹுத்தீன் என்றால் யார்? இவர் யாருக்கு பிறந்தவர்? இவர் எங்கே ஆட்சிக்கு வந்தாரு? எப்படி இவர் ஏறக்குறை இவங்களுடைய வரலாறு படிச்சு பார்த்தீங்களாக்க, ஹலீஃபா உமர் பின் ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு எப்படி வீரமா இருந்தாங்களோ, முஸ்லிம்களுக்காக இருக்கணும், தியாகம் செய்யணும், முஸ்லிம்களுக்காக வர்ணிக்க வேண்டும் என்கிற எண்ணம் ஹலீஃபா உமர் பின் ஹத்தாபுக்கு எப்படி இருந்ததோ, நீங்க ஹலீஃபா உமருடைய வரலாறு ஒரு பக்கம் படிச்சு, அதே மாதிரி மாவீரர் சலாஹுத்தீன் அய்யூபி ரஹிமஹுல்லாஹு அலைஹி இவங்க வரலாறு படிச்சு பார்த்தீங்களாக்க, ரெண்டு என்ன செய்ய அப்படி மேட்ச் ஆகுங்க.
நமக்கு வரலாறு தெரிவது அல்ல. நம்ம பிரிஞ்சு பிரிஞ்சு போறோமே, தொப்பி போடுவதா கூடாதா, கையை எங்கே கட்டுவது, ஆமீன் சத்தமா சொல்லணுமா மெதுவா சொல்லணுமா, தராவிஹ் 8 20 சண்டை போட்டு வெளியே போய் ஃபித்னா பண்ணி அது தீர்ப்பு சொல்றது யாரு? போலீஸ் ஸ்டேஷன் ஒரு இன்ஸ்பெக்டர் ராமசாமி கந்தசாமி, ஒரு கந்தசாமி தீர்ப்பு சொல்லுவாரு, நீங்கள் விரல அசைக்காதீங்க, 8 ரக்காத் தொழுங்க 20 ரக்காத் தொழுங்க. எவனோ ஒரு ராமசாமி கந்தசாமி மார்க்க தீர்ப்பை சொல்லுகிறானே, நம்ம பிரிந்து பிரிந்து போகிறோமே. இதெல்லாம் யாருடைய சூழ்ச்சி? யாருடைய சூழ்ச்சி இது? யூத சூழ்ச்சி. முஸ்லிம்கள் ஒன்றுபட்டால் நம்ம நிம்மதியா வாழ முடியாது, முஸ்லிம்களை பிரித்து விட வேண்டும், அப்பதான் நம்ம நிம்மதியா வாழ முடியும் என்பதுல அவங்க ரொம்ப கரெக்டா இருக்கிறாங்க. அப்ப ஏறக்குறைய 90 ஆண்டுகளுக்கு பிறகு மாவீரர் சலாஹுதீன் அய்யூபி ரஹிமஹுல்லாஹு அலைஹி அவர்கள் மிஸ்ருடைய தளபதியாக, அதே சமயத்தில் மிஸ்ருடைய பிரதமராக பதவியேற்கிறாங்க. மிஸ்ருடைய பிரதமராக பதவியேற்று முதல்ல தளபதி, அப்புறம் பிரதமர், அப்புறம் அவரே பிரதமர், அவரே தளபதியாக இருந்து அவருடைய நோக்க லட்சியம் என்ன? பலஸ்தீனத்தை கைப்பற்ற வேண்டும், புனித ஸ்தலத்தை கைப்பற்ற வேண்டும். அந்த புனித ஸ்தலத்தில் மஸ்ஜிதுல் அக்ஸாவிலே நான் சென்று ஜுமா தொழுகை நடத்த வேண்டும் என்பது யாருடைய ஆசை? சலாஹுதீன் அய்யூபுடைய ஆசையாக இருந்தது. என்ற காரணத்தால ஏறக்குறைய 90 ஆண்டுகளுக்கு பிறகு சலாஹுதீன் அய்யூபி ரஹிமஹுல்லாஹு அலைஹி அவர்கள் எப்படி பலஸ்தீனத்தை பிடிச்சாங்க என்று சொன்னால் வரலாறு நீளம். ரத்தின சுருக்கமாக சொல்வது என்று சொன்னால் அவங்க முதல்ல எல்லாம் போய் போர் பண்ணல. முதல்ல ஏறக்குறைய 15 ஆண்டுகள் என்ன பண்றாங்கன்னு சொன்னா, பல நாடுகளுக்கு போய் முஸ்லிம்களை ஒன்றுபடுத்த வேண்டும், முஸ்லிம்களை ஒன்றுபடுத்த வேண்டும். இது ஒற்றுமையினால் தான் இது முடியுமே தவிர வேறு போராட்டங்களால் முடியாது என்பதை சலாஹுதீன் அய்யூபி சாதாரண ஒரு ஆள் அல்ல. அவர் யாரு? மிஸ்ருடைய பிரதமராக இருக்கக்கூடியவரே, மிஸ்ருடைய தளபதியாக இருக்கிறாரே. ஒரு நாட்டின் தளபதி, ஒரு நாட்டின் பிரதமரே சொல்கிறார், இது சாதாரண விஷயம் அல்ல, உலகளாவிய அளவுக்கு முஸ்லிம்கள் ஒன்றுபட வேண்டும், ஒன்றுபட்ட என்ன செய்யலாம், ரோம வீழ்த்த முடியும் என்று முயற்சி பண்ணாரே. நான் அந்த முயற்சியை ஃபுல்லா நான் சொல்லுவேன். கடைசியில் முயற்சி பண்ணி அவர் என்ன பண்றாரு, அதாவது ஹிஜ்ரி கிபி 1187 போர் செஞ்சு என்ன பண்றாங்க, அதே மாதிரி பாலஸ்தீனம் நம்ம அவங்க கைக்கு வருது. யாருடைய? முஸ்லிம்களுடைய கைக்கு வருது. ஒரு வெள்ளிக்கிழமை ஜும்மா நேரத்தில், அப்படி ஜும்மா நேரத்தில் வருகிற போது சலாஹுதீன் அய்யூபி ரஹிமஹுல்லாஹு அலைஹி சில ஆயத்துக்களை ஓதிக்கிட்டு உள்ள போவாங்க. கம் தரகு மின் ஜன்னாத்தின் வ அயூன் வ ஸுருஇன் வ மகாமின் கரீம் வ நிஅமத்தின் கானூ ஃபீஹா ஃபாகிஹீன் கதாலிக வௌரதனாஹா கௌமன் ஆகரீன் ஃபமா பகத் அலைஹிமுஸ் ஸமாஉ வல் அர்து வ மா கானூ முன்தரீன். எத்தனையோ செல்வங்களை, எத்தனையோ விவசாய நிலங்களை அவர்கள் எல்லாம் விட்டு விட்டு ஓடி போய், அவர்கள் யாரு? யூத கிறிஸ்தவர்கள் விட்டு விட்டு ஓடி போய் விட்டார்கள். இந்த நியமத்தை, இந்த செல்வ செழிப்பை அல்லாஹ் நம் கையில் தந்து விட்டார் என்பது ஏற்கனவே உஹது போரில் நடந்த வரலாற்று செய்தி. இறக்கிய வசனம். இந்த வசனத்தை சலாஹுதீன் அய்யூபி ரஹிமஹுல்லாஹு அலைஹி எங்க போய் ஓதுறாங்க? 90 ஆண்டுகளுக்கு பிறகு மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு போனாங்க, வெள்ளிக்கிழமை போனாங்களே, அப்ப இந்த ஆயத்தை ஓதுறாங்க என்பது வரலாறு என்று சொன்னால், என் அருமை சகோதரர்களே, என் அருமை தாய்மார்களே, பல்வேறு இயக்கங்களாக, பல்வேறு ஜமாத்துகளாக, பல்வேறு பிரிவுகளாக பிரிந்து பிரிந்து இவர் அவரோடு மோதுவது, அவர் இவரோடு மோதுவது, சின்னஞ்சிறிய காரியத்திற்காக சண்டை போட்டுக் கொள்வது, இப்படி போட்டுக்கொண்டால் மஸ்ஜிதுல் அக்ஸா மாத்திரம் அல்ல, பாபர் மசூதி மாத்திரம் அல்ல, இன்னும் பல பள்ளிவாசல்கள் நம்மை விட்டும் சென்றுவிடும். நாம் ஒன்றுபட்டால் நம்ம கண்ணியமா வாழ முடியும், இஸ்ஸத்தோடு வாழ முடியும் என்பதை சொல்லிக் கொண்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த ஒற்றுமையை சஹாபாக்களுக்கு போதித்தாங்களோ, சஹாபாக்கள் எப்படி ஒற்றுமையா இருந்தாங்களோ, அந்த ஒற்றுமையின் மூலமாக அவர்களுக்கு வெற்றியையும் இஸ்ஸத்தையும் கண்ணியத்தையும் அல்லாஹ் கொடுத்தானோ, அப்படிப்பட்ட ஒற்றுமையை, அப்படிப்பட்ட கண்ணியத்தை, இஸ்ஸத்தை நாம் அனைவருக்கும் அல்லாஹ் தந்தருள்வானாக என துஆ செய்து முடிக்கிறேன். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா وقنا عذاب النار. إن الحمد لله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, என்னுடைய முதல் குத்பாவுல மஸ்ஜிதுல் அக்ஸாவுடைய சிறப்புகள் என்ன,
அது எப்படி நம்ம கையிலையும் அவங்க கையிலையும் மறுபடியும் நம்ம கையில அவங்க கையில மாறி மாறி போனது, அப்படி போனதற்கு என்ன காரணம் என்பது எல்லாம் நம்ம பார்த்திருக்கிறோம். உங்களுடைய மேலான கவனத்திற்கு 2 ஆயத்துகளை நான் முன் வைக்கிறேன். இந்த 2வது குத்பால துஆவை சொல்லுவோம். துஆவுக்கு முன்னால 2 ஆயத்துகளை நான் உங்களுக்கு ஞாபகம் ஊட்டுறேன். இன்ஷா அல்லாஹ் தொழுகைக்கு பிறகு வீட்டுக்கு போய் சாப்பிட்ட பிறகு அந்த 2 ஆயத்தையும் தயவுசெய்து அல்லாஹ்வுக்காக நீங்க படிச்சு பாருங்க. படித்து பார்த்து விட்டு இந்த 2 ஆயத்தையும் நம்ம எல்லாம் பின்பற்றுறோமா, குர்ஆன் ஹதீஸ் என்று பேசுகிறோமா இல்லையா? நான் எல்லா ஆயத்தையும் நீங்க பல பின்பற்றிக்கிறீங்க, இந்த 2 ஆயத்தை நாம் பின்பற்றுகிறோமா என்பதை யோசித்து பாருங்கள். முதல் வசனம் எது என்று சொன்னால் திருமறை குர்ஆனின் சூரத்துல் அன்ஃபால் என்று சொல்லக்கூடிய 8வது அத்தியாயத்தின் 46வது வசனம். சரியா? முதல்ல என்ன 8ல 46. இன்ஷா அல்லாஹ் போய் நீங்க சாப்பிடாம போய் படிக்காதீங்க, அது புரியாது தெரியாது உங்களுக்கு. தொழுவுங்க, சாப்பிடுங்க, அதுக்கு பிறகு இந்த 8ல் 46 படிச்சு பாருங்க, அப்பதான் தெளிவா உங்களுக்கு புரியும். அதில் அல்லாஹ் பேசுகிறான், வாத்தியுல்லாஹ வரசூலஹு வலா தனாஸஉ ஃபதஃப்ஷலு வதذهب ريحكم واصبروا ان الله مع الصابرين. நீங்கள் அல்லாஹ்வை அதாவது குர்ஆனை பின்பற்றுங்கள், 2வது ஹதீஸை பின்பற்றுங்கள் என்று சொல்லிவிட்டு கருத்து வேறுபாட்டின் மூலமாக நீங்கள் பிரிந்து பிரிந்து சென்று விட வேண்டாம். யாருடைய கட்டளை? அல்லாஹ் சொல்றாங்க, குர்ஆனை பின்பற்று, ஹதீஸை பின்பற்று, கருத்து வேறுபாட்டின் காரணமாக எப்படி ஆகிவிட வேண்டாம்? நீங்கள் பிரிந்து பிரிந்து சென்று விட வேண்டாம். அப்படி சென்று விட்டால் உங்களுடைய பலம் குன்றிவிடும். பலம் குன்றுவிட்டால் நீங்கள் கோழைகளாக மாறி போய் விடுவீர்கள். எனவே நீங்கள் சகித்துக் கொள்ளுங்கள். யாரு சகிப்புத்தன்மையோடு பொறுமையோடு இருக்கிறாரோ அவர்களோடு அல்லாஹ் இருக்கிறான் என்று பேசுகிறான இந்த வசனம் இன்றைக்கு நடைமுறைப்படுத்தப்படுகிறதா என்பது முதல் செய்தி. 2வதாக சூரா ஆல இம்ரான் என்று சொல்லக்கூடிய 3வது அத்தியாயத்தின் 139வது வசனம், அதில் அல்லாஹ் பேசுகிறான், வலா தஹினு வலா தஹஸனு வஅன்துமுல் அஅலவுன இன் குன்தும் முஃமினீன். முஸ்லிம்களே நீங்கள் பயப்பட வேண்டாம், முஸ்லிம்களே நீங்கள் கவலைப்பட வேண்டாம், வெற்றி என்பது உங்களுக்கே உரியது நீங்கள் உண்மை மூமின்களாக இருந்தால். சரியா? முஸ்லிம்களை கூப்பிட்டு அல்லாஹ் பேசுகிறான், முஸ்லிம்களே ஈமான் கொண்ட மக்களே நீங்கள் உலகளாவிய அளவுக்கு நீங்கள் பயப்பட, யாருக்கும் நீங்கள் பயப்பட வேண்டாம், எதற்கும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். வெற்றி என்பது, இஸ்ஸத் என்பது யாருக்குரியது? உங்களுக்குரியது. எப்போது உங்களுக்குரியது? நீங்கள் ஈமான் கொண்ட மக்கள் உண்மை விசுவாசிகளாக இருந்தால் என்று பேசுகிறான முஸ்லிம்கள் உலகளாவிய அளவுக்கு பயப்படாம இருக்கிறாங்களா, கவலைப்படாம இருக்கிறாங்களா என்பதை நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும். இதை சொல்லிவிட்டு இந்த வார துஆவுக்கு முன்னால 2 அறிவிப்புகள். முதல் அறிவிப்பு என்ன அப்படின்னு சொன்னா, நம்ம அடுத்த மாசம் குர்பானி உடைய மாசம் வர்றனால நம்ம பள்ளிவாசல சார்பாக போன வருஷம் பண்ண மாதிரி குர்பானி கொடுக்கறதுக்காக மக்கள்கிட்ட காசு வசூல் பண்றோம். ஆடு வச்சு மாட்டை வச்சு இன்ஷா அல்லாஹ் குர்பானி கொடுப்போம். ஒரு பங்கு எவ்வளவு என்று சொன்னால், மாட்டுக்கு நீங்கள் சேரக்கூடிய மக்களாக இருந்தால் ஒரு பங்கு 2000 ரூபாய். சரியா? நீங்க 2000 ரூபாய் கொடுத்தீங்களாக்க நாங்க ஒரு மாட்டை வாங்கி குர்பானி கொடுத்து அந்த கறியை உங்களுக்கு தருவோம். அப்ப மாட்டுக்குரிய ஒரு பங்கு 2000. இல்ல எங்களுக்கு ஒரு ஆடு வேணும் என்று சொன்னால் 8000 ரூபாய் அதை நீங்க கொடுத்தீங்களாக்க அந்த ஆட்டை வாங்கி நான் தந்துருவோம். தோலை நீங்க எங்கள்கிட்ட கொடுத்துட்டீங்களாக்க அந்த காசை யாரு ஏழைகளோ மிஸ்கீன்களோ ஃபகீர்களோ ஜகாத் வாங்கக்கூடிய அளவுக்கு தகுதி உள்ளவங்களோ அவங்களுக்கு அந்த காசை கரெக்டா அல்லாஹ்வுக்கு பயந்து விநியோகம் பண்ணுவோம் என்பதை சொல்லிக் கொண்டு நம்ம போன வாரம் நான் முஸ்லிம் மக்களுக்காக தாவா செஞ்சோமா இல்லையா? அந்த சிடி நம்மள்ட்ட இருக்குது. யாருக்கு உங்களுக்கு வேணுமோ அது உங்களுக்கு தெரிஞ்ச நான் முஸ்லிம் சகோதரர்கள் இருப்பாங்க, நம்ம தொழுகைக்கு பிறகு வெளியே விற்பனைக்கு வச்சுக்கிறாங்க. அதை நீங்க வாங்கி பாருங்க, நீங்களும் கேளுங்க, உங்களுடைய நண்பர்களுக்கு என்ன செய்யுங்க, அதை நீங்க அன்பளிப்பா கொடுத்துக்கிறங்க. அதே மாதிரி போன வாரம் நம்ம இந்த ஞாயிற்றுக்கிழமை ஹஜ்ஜியுடைய சிறப்பை பற்றி, எப்படி ஹஜ்ஜி செய்யணும் என்பதை பற்றி, ஹஜ்ஜி சம்பந்தப்பட்ட கேள்விகள் எல்லாம் போன வாரம் நடத்திருக்கிறோம். அது சம்பந்தப்பட்ட சீடி இருக்கிறது. யார் ஹஜ்ஜிக்கு போறாங்களோ அவங்களுக்கு அந்த சீடி நீங்க வாங்கி கொடுத்தீங்களாக்க நிச்சயமா ஃபாயிதாவான செய்திகளா இருக்கு. அதுவும் விற்பனைக்கு இன்ஷா அல்லாஹ் வச்சிருப்பாங்க. அதையும் நீங்கள் வாங்கி பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொல்லி இந்த வாரத்துடைய துஆ என்ன அப்படின்னு சொன்னா, முஸ்லிம்கள் பிரிஞ்சு போறாங்களா இல்லையா? எல்லாத்துக்கும் யாரு காரணம்? யாருக்கு காரணம்? ஷைத்தான் தான் காரணம். சரியா? நம்ம குர்ஆன் ஹதீஸ் அதெல்லாம் பேச்சுக்கு இல்ல, பொய் ஏமாத்துவது. நெசமான காரணம் யார் என்று சொன்னால் ஷைத்தானே காரணம் என்ற காரணத்தால
ஒரு துஆவை நீங்கள் மனப்பாடம் செய்யுங்கள். குர்ஆனில் அந்த துஆ இருக்கிறது. 23வது சூரா, சரியா? சூராவுடைய பேர் வந்து அல் முஃமினூன். 23ல 97 98, சரியா? 23ல 97 98. அதில் அழகான ஒரு துஆவை அல்லாஹ் கற்றுத் தருகிறான். நீங்கள் துஆ செய்யுங்கள். ரப்பி அஊது பிக மின் ஹமஸாத்தி ஷயாத்தீன் வ அஊது பிக ரப்பி அன் யஹ்துரூன் என்பதுதான் அந்த துஆ. நம்முடைய துஆக்கள் இதையும் சேர்த்துக் கொள்ள வேண்டும். ரப்பி அஊது பிக மின் ஹமஸாத்தி ஷயாத்தீன் வ அஊது பிக ரப்பி அன் யஹ்துரூன். என்ன பொருள் என்று சொன்னால், என்னுடைய ரப்பே ஷைத்தானிய எண்ணங்கள், ஷைத்தானிய ஊசலாட்டங்களை விட்டும் என்ன செய்வாயாக, என்னை பாதுகாத்து விடுவாயாக என்கிற அழகான துஆ. எனவே என் அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, இந்த துஆ உள்பட குர்ஆனில் என்னென்ன துஆக்கள் சொல்லப்படுகிறதோ, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னென்ன துஆக்களை சொன்னாங்களோ, அதை எப்படி சஹாபாக்கள் போட்டி போட்டு மனப்பாடம் பண்ணி அமல் பண்ணாங்களோ, அப்படி மனப்பாடம் செய்யக்கூடிய நன்மக்களாக நாம் அனைவரையும் அல்லாஹ் ஆக்கி இந்த சமுதாயத்தை ஒற்றுமையுள்ள சமுதாயமாக, இஸ்ஸத்துள்ள சமுதாயமாக அல்லாஹ் ஆக்கி இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெறக்கூடிய சமுதாயமாக இந்த சமுதாயத்தை அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக என துஆ செய்து முடிக்கிறேன். அல்லாஹும்ம அஇஸ்ஸல் இஸ்லாம் வல் முஸ்லிமீன் வஅதில்ல ஷிர்க வல் முஷ்ரிகீன். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா வ கினா அஸாபன் நார். வ ஆகிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.